பிராமணர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது என்னவெல்லாம் பேசப்பட்டது என்பது குறித்து சந்திப்பில் உடன் இருந்த அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் செய்தியாளர் சுபாஷிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். என்ன சார் சொன்னீங்க? சிஎம் கிட்ட பார்த்து, அதுவும் அறிவாலயத்தில் பார்த்துருக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். என்ன பேசப்பட்டு? ஆமாம், இது ஒரு அற்புதமான சந்திப்பு. சில கோரிக்கைகள் தமிழ்நாடு பிராமண சங்கம், பிராமின் அசோசியேஷன் அவங்க வச்சாங்க. எங்களை பற்றியான கடுமையாக விமர்சனங்கள்லாம் வருது, ஹேட் ஸ்பீச்சஸ்லாம் வருகின்றது. அதெல்லாம் நீங்கள் தடை செய்யணும், எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியமான கோரிக்கை. அதுக்கு நம்ம சிஎம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணார். பிராமின்ஸாக இருக்கட்டும், வேற எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், யாரையாவது ஏதாவது தவறாக எப்போவாவது பேசி இருக்கின்றோமா, ஏதாவது அந்த மாதிரி யாராவது பேசியிருந்தா அவங்கள்ட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கோமா? இந்த அரசாங்கம் என்பது எல்லாருக்குமானது. அதாவது திராவிட ஒரு மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமூக நீதி என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கோயில்களில் பிராமின்ஸுக்கு அறங்காவலர்களை அப்பாயிண்ட் பண்ணணும் தகுந்த எண்ணிக்கையில் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆகவே அந்த கோர்ட்டு என்ன டைரக்ஷன் கொடுத்துருவாங்களோ, அந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்களோ, அதுபடி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னார் அவர். திரு வெங்கட்ராமன், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சிலை வைக்கணும் தமிழ்நாட்டில், எதுவும் குறிப்பாக கிண்டிலேயோ அல்லது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேயோ வைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சிரிச்சுட்டே, ரொம்ப நளினமாக, பட் ரொம்ப நாகரிகமாக, பட் டு த பாயிண்ட் இம்மிடியேட்டாக ஆன்சர் சார். என்னன்னா, எங்களுடைய ஆட்சி கவர்றதுக்கே அவர் தான் காரணங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேற ஒன்றும் சொல்லலை அவர். 10% இடஒதுக்கீடு, அது பாலிசி டெசிஷன் அப்படிங்கிறத பற்றியும் எடுத்து சொன்னார். டிமாண்டை கொடுத்தோம், சரி நான் என்ன என்னாலும் பார்க்குறேன் சார் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அது வாங்கிட்டு நிதானமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாத்துக்கும் அழகாக ஆன்சர் பண்ணார். அந்த பீப்புளே வந்த இந்த பிராமின் அசோசியேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், தேவர் டேக்கன் அ பேக். என்னடா அது இவ்வளோ நிதானமாக இப்போ எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒன்னொன்றுத்துக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அவரை நம்ம சிஎம் தேங்க் பண்ணாங்க.